அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு மார்க் டெஸ்ட் 1 சேட் பகுதியில் சமூக அறிவியல் பாடத்தலைப்பில் கேட்கப்பட்டிருக்கும் ஒரு 35 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. மார்க் டெஸ்ட் 1 மேட் பகுதியில் கொடுத்திருந்த ஒரு 90 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். சேட் பகுதியில் கணக்கு மற்றும் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருந்த ஒரு 55 வினாக்களுக்கான விடைகளையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 146, தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம். சரியான விடை இங்கிலாந்து. கேள்வி எண் 147, முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது வேலூர் கழகம். வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. இந்த வேலூர் கழகம் முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொன்னது வி.டி. சாவர்கர் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருப்பார். கேள்வி எண் 148, கூற்று. பஞ்சாபில் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்தை ஆங்கிலேயர்கள் விரும்பவில்லை. கூற்று சரி. காரணம், பஞ்சாப் மாகாணத்தில் விவசாயத்திற்கு ஏற்ற நிலங்கள் இல்லை. காரணம் தவறு. சரியான காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சாபில் இருந்து தான் ஆங்கிலேயர்களுக்கு தேவையான சிப்பாய்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டத்தை ஆங்கிலேயர்கள் விரும்பவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 149, கீழே மன்னர்களும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதை ஈஸியாக சொல்லிடலாம். புலித்தேவன், நெற்கட்டும் சேவல், சிறுவையல்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சரியான இணை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி, இது சரி. தீரன் சின்னமலை, இவர் ஈரோடு மாவட்டம் கொங்கு நாட்டு பாளையக்காரர். ஆகவே இதுவும் தவறு. மருது சகோதரர்கள் ஓடா நிலைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அவங்க சிவகங்கையில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சரியான இணை கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 150, கீழ்காண்பவற்றை கால முறைப்படி வரிசைப்படுத்தவும். 3ஆம் கர்நாடக போர், 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 1ஆம் தரைன் போர். எல்லாமே போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள் தெரிஞ்சிருந்தால் தான் இதை கால முறைப்படி வரிசைப்படுத்த முடியும். 3ஆம் கர்நாடக போர் 1756 to 1763 நடந்தது. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805 நடந்தது. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1799 நடைபெற்றது. 1ஆம் தரைன் போர் 1191 நடந்தது. முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் இடையில் நடந்திருக்கும். இப்போ கால முறைப்படி வரிசைப்படுத்தினா ஃபஸ்ட் ஒன் 1ஆம் தரைன் போர் தான். இப்போ 4. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் கர்நாடக போர், இப்போ 1. அடுத்தது 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1799. ஸோ இது 3. கடைசியாக நடந்தது தான் 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். இப்போ இந்த வரிசை பாருங்கள், ஆப்ஷன்லேயே இல்லை. தவறாக ஏதோ பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான வரிசை 4, 1, 3, 2 தான். கேள்வி எண் 151, சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1857. கேள்வி எண் 152, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு. முதல் கூற்று. இந்தியாவில் ரயில்வே மற்றும் சாலைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். தவறு. ஆங்கிலேயர்கள் தான் சரியானதாக இருக்கும். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்திய மன்னன் பூலித்தேவன். இதுக்கு சரி. 3வது கூற்று. இந்தியாவில் நடைபெற்ற ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இதுவும் சரி. 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாக விளங்கிய இடம் மாமல்லபுரம். இது தவறு. சரியான கூற்றுகள்னால் 2 மற்றும் 3, ஆப்ஷன் 2. கேள்வி 153, பொறுத்துக. டெல்லி 2ஆம் பாதுஷா, கான்பூர் நானா சாஹிப், ஜான்சி ராணி லட்சுமி பாய், குவாலியர் தாந்தியா தோபே. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 154, கீழ்காணும் விலங்குகளில் எது விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான பணிகளில் இடம்பெற்றுள்ள தூண்களில் அதிகம் இடம்பெற்றுள்ளது?
விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின. அது விஜயநகர பாணி என அழைக்கப்பட்டது. தூண்களில் அதிகம் இடம்பெற்றுள்ள விலங்கு குதிரை. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 155. கீழ்காணும் கட்டிடங்களில் எது முகலாய மன்னர் ஷாஜஹானால் கட்டப்பட்டது அல்ல? தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டது அனைவருக்கும் தெரியும். முத்து மசூதி, மோதி மசூதி, இது ஆக்ராவில் இருக்குது. இதுவும் ஷாஜஹானால் கட்டப்பட்டது தான். செங்கோட்டையும் ஷாஜஹானால் கட்டப்பட்ட கட்டிடம்தான். குதுப் மினார், இது எல்லாத்துக்கும் தெரியும். குத்புதீன் ஐபக் அடிக்கல் நாட்டினார். இல்துமிஸ் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். குதுப் மினார் தான் ஷாஜஹானால் கட்டப்பட்டது அல்ல. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி 156. சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிலக்குடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். முதல் இணை பாருங்கள், கோவில்கள், கல்வி நிலையங்கள்னு சொல்லியிருக்காங்க. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டது. இரண்டாவது தேவதானம் சாலபோகம்னு சொல்லியிருக்காங்க. சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள், கல்வி நிலையங்கள். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம். ஆக 3 இணைகளும் தவறாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சமண சமய நிறுவனங்கள், பள்ளிச்சந்தம், இது கரெக்டு. பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். சரியான இணை ஆப்ஷன் 4. கேள்வி 157. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று பாருங்கள், சோழர்களின் தலைநகரம் வஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்து தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகராக ஆக்கினார். அதற்கப்புறம் வந்தவங்க முதலாம் ராஜேந்திரன், அதற்கு பின்னாடி சந்ததியினர் எல்லாமே கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருப்பார்கள். ஆகவே சோழர்களின் தலைநகரம் வஞ்சி அப்படிங்கிறது தவறு. இரண்டாவது கூற்று, பாண்டியர்களின் தலைநகரம் பாண்டிச்சேரின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, மதுரை. மூன்றாவது, சேரர்களின் தலைநகரம் உறையூர்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஆகவே மேற்கூறிய அனைத்தும் தவறான கூற்றுகள் தான். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி 158. தமிழகத்தின் தலைமைச் செயலகம் செயல்படும் இடம். புனித ஜார்ஜ் கோட்டை. கேள்வி 159. கீழ்கண்ட நாடுகளில் எது பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடுகளில் ஒன்றல்ல? இந்தியா பலகட்சி ஆட்சி முறை தான். ஆகவே இது ஆன்சர் கிடையாது. பிரான்ஸ் பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு. நார்வே பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு. கியூபா தான் பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு அல்ல. ஆகவே சரியான விடை கியூபா. கியூபாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை தான் நடைபெறுது. ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் சீனா, வடகொரியா, கியூபா. கேள்வி எண் 160. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று, வாக்குரிமை வயது 18. இந்த கூற்று சரி. முதலமைச்சராக பதவி வகிக்க குறைந்தபட்ச வயது 25. இதுவும் சரி. ஆளுநராக பதவி வகிக்க குறைந்தபட்ச வயது 30ன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, 35 வயது தான் சரி. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பதவி வகிக்க குறைந்தபட்ச வயது 35ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு, 30 என்பது தான் சரி. ஆகவே தவறான கூற்றுகள் 3 மற்றும் 4, ஆப்ஷன் 3. கேள்வி 161. மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது அரசியல் கட்சிகள். கேள்வி 162. போக்குவரத்து சிக்னல் கொடுத்துருக்காங்க. என்ற போக்குவரத்து குறியீடு கீழ்காணும் எந்த வகையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? சரியான விடை கட்டாய குறியீடுகள், ஆப்ஷன் 1. டிராஃபிக் சிக்னலில் இந்த மாதிரி வட்டம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது கட்டாய குறியீடுகள். இதற்கு என்ன அர்த்தம்னா யூ டர்ன் செய்ய தடை, அதாவது யூ திருப்பம் செய்ய தடை. கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது. முக்கோணம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது எச்சரிக்கை குறியீடுகள். கேள்வி எண் 163. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று, இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் ஹெல்மெட் அணிய வேண்டும். இது சரி.
இரண்டாவது கூற்று 4 சக்கர வாகனம் ஓட்டும்போது இருக்கை பட்டை அதாவது சீட் பெல்ட் அணிய வேண்டும், இதுவும் சரி. மூன்றாவது கூற்று வாகனம் ஓட்டும்போது கைபேசியில் பேசக்கூடாது, இதுவும் கரெக்டு தான். நான்காவது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, இதுவும் கரெக்டு. ஆகவே மேற்கூறிய அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி 164 பொறுத்துக. இதெல்லாம் நம்பர் பிளேட், என்ன கலர் நம்பர் பிளேட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். வெள்ளை வண்ணத்தகடு இது நாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சாதாரண குடிமகன்கள் அவங்களோட சொந்த வாகனங்களில் வெள்ளை கலர் நம்பர் பிளேட் தான் இருக்கும். நம்பர்ஸ் கருப்பில் இருக்கும், பிளேட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். மஞ்சள் வண்ணத்தகடு டீபோர்டுன்னு சொல்லுவாங்க, வாடகை வண்டி, வணிக வாகனங்கள். நீல வண்ணத்தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள் அவங்க ஓட்டக்கூடிய வண்டியில் அப்படி தான் இருக்கும். சிவப்பு வண்ணத்தகடு நம்ம குடியரசுத் தலைவர் வாகனத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 165 வாகனம் ஓட்டுபவர் எப்போதும் தன்னுடன் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள். ஓட்டுநர் உரிமம் டிரைவர் லைசன்ஸ், வாகன பதிவு சான்றிதழ் ஆர்சி புக், காப்பீட்டுச் சான்றிதழ் இன்சூரன்ஸ். மேற்கூறிய அனைத்தும் இது எல்லாமே வச்சுருக்கணும். இப்போ மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கேள்வி 166 தலைகீழ் முக்கோண வடிவில் காணப்படும் கண்டம் தென் அமெரிக்கா ஆப்ஷன் 2. கேள்வி 167 ஐநா சபை பொதுப்பேரவையின் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் திருமதி விஜயலட்சுமி பண்டிட் ஆப்ஷன் 2. கேள்வி 168 கூற்று புவியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் ஒரே சீராக விழுவதில்லை, இது சரி. காரணம் பூமி கோள வடிவில் உள்ளது, இதுவும் சரி. அதனால தான் பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் அதிகமானதாகவும் துருவ பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் கம்மியாக அதாவது குளிர் அதிகமாக இருக்கும், ஆர்டிக் பகுதியிலும் அண்டார்டிக் பகுதியிலும். இப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, ஆப்ஷன் 1. கேள்வி 169 இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவில் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் நயாகரா அப்படிங்கிறது கனடா வட அமெரிக்காவோடைய எல்லையில் இருக்குது. பாதி கனடாவிலையும் பாதி வியூஸ் வந்து வட அமெரிக்காவிலிருந்தும் பார்க்கலாம். கேள்வி 170 தவறான இணையை கண்டுபிடிக்கவும். காற்றின் அழுத்தம் அளவிட பயன்படும் கருவி அனிராய்டு பாரமணி, இது சரி. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுவது ஹைட்ரோமீட்டர், இதுவும் கரெக்டு. நிலநடுக்கம் ரேடார்னு சொல்லியிருக்காங்க, தவறு. ரிக்டர் அளவுகோலில் அளப்பாங்க. காற்றின் திசை காற்று திசை காட்டி, இதுவும் சரி. தவறான இணை ஆப்ஷன் 3. கேள்வி 171 கீழ்காணும் நிலத்தோற்றங்களில் எது ஆற்றினால் ஏற்படுத்தப்படும் நிலத்தோற்றங்களில் ஒன்று அல்ல. குதிரை குழம்பு ஏரி இது ஆற்றினால் தான் ஏற்படும். டெல்டா லெவிஸ் இது எல்லாமே ஆற்றினால் ஏற்படுத்தப்படும் நிலத்தோற்றங்கள் தான். ஆனால் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பர்கானா. கேள்வி 172 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது, இது தவறு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி தான் மனித உரிமைகள் தினம் என கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித், இந்த கூற்று சரி. மூன்றாவது கூற்று மற்ற மண் வகைகளை காட்டிலும் வளம் மிகுந்த மண் வண்டல் மண், இதுவும் சரி. நான்காவது இந்தியாவில் காணப்படும் தக்கான பீடபூமி எரிமலை வெடிப்பினால் உருவானதாகும், இதுவும் சரி. தவறான கூற்று 1 மட்டும்தான். ஆகவே ஆப்ஷன் 1. கேள்வி எண் 173 சரியான இணையை கண்டுபிடிக்கவும். முதல் ஆப்ஷனில் ஐசோஹைட்ஸ் சம மழை அளவு, இதுவும் சரி. ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்சக்கோடு, ஆனால் இங்கே சம காற்று அழுத்தம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஐசோபார் சம காற்றழுத்த கோடு, இங்கே சம வெப்பம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஐசோனிப் சம வெளிச்சம்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. சரியான இணை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 174 பொறுத்துக தாய்ப்பாறைகள் உப்பு படற்பாறைகள் அடுக்கு பாறைகள் அடியாளப்பாறைகள். தாய்ப்பாறைகள் முதன்மை பாறைகள் அப்படின்னா தீப்பாறைகளை தான் குறிக்கும். உப்பு படற்பாறைகள் ரசாயன பாறைகள், அடுக்கு பாறைகள் படிவு பாறைகள், அடியாளப்பாறைகள் பாதாளப்பாறைகள். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி 175 புவியின் அடுக்குகளில் ஒன்றான உட்கருவத்தில் அடங்கியுள்ள தனிமங்கள். நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய் நிக்கல், Fe இரும்பு. இப்போ நிக்கல் இரும்பு இரண்டும்
மேற்கூறிய இரண்டும். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 176. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று, புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகும். அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. குறையும் அப்படின்னு போட்டிருந்தா அது கரெக்ட். ஆகவே முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, புவிப்பரப்பிலிருந்து கீழே செல்ல செல்ல ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகும். இது சரி. மூன்றாவது கூற்று, புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கூற்றில் சொன்னோம் இல்லையா, அதுதான். இப்போ இது சரி. நான்காவது கூற்று, புவிப்பரப்பிலிருந்து கீழே செல்ல செல்ல ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இது தவறு, அதிகரிக்கும்னு போட்டிருக்கணும். ஆகவே கூற்று 2 மற்றும் 3 தான் சரி. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 177. ரூபாய் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வெள்ளி நாணயம். கேள்வி எண் 178. நிதி ஆயோக் தனது செயல்பாட்டை தொடங்கிய ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1. கேள்வி எண் 179. இந்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரியாக, அதாவது ஜிஎஸ்டி, %% பணம் வசூலிக்கவில்லை. ஒரு 3 விதமான வரிகள் தான் இருக்குது ஜிஎஸ்டியில். பெர்சன்டேஜ் 12%, 28%, 5%. சில பொருள்களுக்கு 12%ஆகவும், சில பொருட்களுக்கு 28%ஆகவும், மற்ற சில பொருள்களுக்கு 5% அப்படின்னு 3 கேடர்கள் தான் இருக்குது. 19% அப்படிங்கிறது இதில் இல்லை. கேள்வி எண் 180. தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. ஆப்ஷன் 4. அவ்வளோதான். மார்க் டெஸ்ட் 1 வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருந்த மேட், சேட் ஆகிய 180 வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மார்க் டெஸ்ட் 2 வினாத்தாளுக்கான விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.